அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உல்ஹியா என்பது இஸ்லாத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுன்னத்தாகும். சில அறிஞர்கள் உல்ஹியா கொடுப்பது வாஜிப் என்றும் கூறியுள்ளனர். உல்ஹியா கொடுப்பது பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் உம் இறைவனுக்காக நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாயம் 108 இரண்டாவது வசனம். ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றையே உல்கியாவாக கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும். எமது நாட்டை பொறுத்தவரையில் ஒட்டகம் கிடைக்கப் பெறாமையினால் ஆடு அல்லது மாட்டையே உல்கியாவாக கொடுக்க முடியும். அவை அல்லாது எதுவும் உல்கியாவாக நிறைவேற மாட்டாது. இவ்வணக்கத்தை இஸ்லாம் கூறும் எல்லா விதமான நெறிமுறைகளையும் பேணி செய்வதுடன் எமது நாட்டில் நடைமுறையில் உள்ள விலங்கு சட்டம் அனிமல் ஆக்ட் நம்பர் 29 of 1958 கூறும் விடயங்களையும் கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும். உல்கியா கொடுக்க நாட்டம் உள்ளவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதம் பிறந்ததிலிருந்து உல்கியா கொடுக்கும் வரை உரோமங்களை நீக்குவதையும் நகங்களை வெட்டுவதையும் தவிர்ந்து கொள்வது சுன்னத்தா. ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று சூரியன் உதயமாகி பெருநாள் தொழுகையையும் இரு குத்பாக்களையும் நிகழ்த்துவதற்கு தேவையான நேரம் சென்றதிலிருந்து துல்ஹிஜ்ஜா 13ஆம் நாள் சூரியன் மறையும் வரை உல்ஹியாவை நிறைவேற்றலாம். ஓர் ஒட்டகம் அல்லது ஒரு மாட்டில் 7 நபர்கள் மாத்திரமே கூட்டு சேர முடியும். 7 நபர்கள் இணைந்து ஒரு மாட்டையோ அல்லது ஓர் ஆட்டையோ உல்கியாவாக நிறைவேற்றுவதை விட தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஓர் ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அவரவர் வசதிக்கேற்ப உல்கியாவாக கொடுப்பது ஏற்றமானதாகும். இச்சிறப்பினை அடைந்து கொள்ள ஒவ்வொரும் தனது சக்திக்கேற்ப முயற்சிக்க வேண்டும். மிருகங்களுக்கு எச்சந்தர்ப்பத்திலும் எவ்வித நோவினையும் கொடுப்பது கூடாது. உல்கியாவுக்கான பிராணிகளை அறுக்கும் வரை பிராணிகளுக்கான தீனி உணவு கொடுக்கப்பட வேண்டும். அறுப்பதற்காக பயன்படுத்தும் கத்தியை நன்றாக தீட்டி கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பிராணியின் முன்னிலையில் இன்னொரு பிராணியை அறுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அறுப்பதற்காக பயன்படும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதோடு அறுவை பிராணியின் எலும்பு, இரத்தம் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை அகற்றும் போது சுகாதார விதிமுறைகளை பேணிக்கொள்ள வேண்டும். அறுவைக்காக பயன்படுத்திய இடத்தில் கிருமி நாசினிகளை தெளித்து சுத்தத்தை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை பாதுகாப்பதும் அதனை சுத்தமாக வைப்பதும் எமது பொறுப்பாகும். ஆகவே உல்கியா பிராணிகளை அறுப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய இதர தேவைகளை மேற்கொள்வதற்கும் மஸ்ஜித் மற்றும் அதனை அண்டியுள்ள தொழுகை நடைபெறும் இடங்களை பயன்படுத்துவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பல்லினங்களோடு வாழும் நாம் பிற சமூகத்தவர்கள் வேதனைப்படும் வகையிலோ அல்லது அவர்களுடைய உணர்வு தூண்டப்படும் வகையிலோ நடந்து கொள்ளக்கூடாது. நாட்டின் மரபை பேணும் வகையில் பௌத்தர்களால் கண்ணியப்படுத்தப்படும் போயா தினத்தன்று உல்கியா நிறைவேற்றுவதை கண்டிப்பாக தவிர்ந்து கொள்வதோடு ஏனைய நாட்களை இதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் நாட்டின் சட்டத்தை கவனத்திற்கொண்டு மிருகத்தின் உரிமைக்கான சான்றிதழ், மாட்டு விவரச்சீட்டு, சுகாதார அத்தாட்சி பத்திரம், மிருகங்களை எடுத்து செல்வதற்கான அனுமதி பத்திரம்,
போன்ற ஆவணங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அனுமதியின்றி உல்ஹியாவுக்கான பிராணிகளை வண்டிகளில் ஏற்றி வருவதையும், அனுமதி பெற்றதை விடவும் கூடுதலான எண்ணிக்கையில் எடுத்து வருவதையும் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உல்ஹியா நிறைவேற்றப்படும் போது படங்கள் அல்லது வீடியோக்கள் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அவற்றை பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவருக்கும் இந்த உல்ஹியாவுடைய கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.